கைஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு சூப்பரான பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேங்க்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேசிக் பேவே பாருங்களேன், 48,480லேருந்து 85,000 வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் இன்னுமே நிறையா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshserselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59 பேஜஸ் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்ன தேவையோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஐபிபிஎஸ்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து இங்கிருந்து தான் கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என்ற வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், ராஜ்பாஷா அதிகாரி, லா ஆஃபீஸர்ஸ், ஹெச்ஆர் கேட்டகரி, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 21 ஜூலை வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு டென்டென்டிவாக வந்து மந்த் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த பேங்க்கில் பார்ட்டிசிபேஷனாக இருக்கும், இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து எந்தெந்த பேங்க் வந்து பார்ட்டிசிபேட்டிங்கில் இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற முக்கியமான பேங்க்கான கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இந்தியன் பேங்க்லாம் இதில் இருக்குது. பேசிக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 48,000லேருந்து 85,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸ், ரெண்டர் மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30, மினிமம் 20, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இது இல்லாமல் ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு. ஸோ பிடபிள்யூக்குமே வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை கூட வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தென் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இல்லைனா பிஜியில் வந்து பிஜி டிகிரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் 4 இயர் டிகிரியில் வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்னரி சயின்ஸ், டைரி சயின்ஸ், ஃபிஷரி சயின்ஸ், ஃபிசிகல்ச்சர், அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் பேங்கிங், ஆக்ரோ. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்பாஷா அதிகாரி, லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஹெச்ஆர் கேட்டகிரி, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது கைஸ். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுமோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 175 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 850 ருபீஸும் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், மெயின்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வரையாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இதில் ஆன்லைனில் ஸ்டெப் பை அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ போஸ்டிங் வாரியாக வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
சில கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்கில் இருக்காது, சில கேட்டகிரிக்கு சில பேங்க்கில் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் வந்து இங்கே போஸ்டிங் வாரியாக வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த லா ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கில் வேக்கன்சி இருக்குது. இந்தியன் பேங்க்கில் வந்து இனிமேல் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நாட் ரிப்போர்ட்டட்னு இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேக்கன்சி இருக்குது. இதே வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. ராஜ்பாஷா அதிகாரி கேட்டகிரியில் வந்து கனரா பேங்க்கில் இருக்குது, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பஞ்சாப் சிந்த் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லலாம் உங்களுக்கு இருக்குது. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரிலலாம் வந்து இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து வேக்கன்சி இருக்குது. பர்சனல் ஆஃபீஸர் ஹெச்ஆர் கேட்டகிரிலலாம் வந்து பேங்க் ஆஃப் பரோடாலையும் இருக்குது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலையும் இருக்குது. ஐடி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் இருக்குது, அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எழுதுறது, மெயின்ஸுக்கு இவ்வளோ லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி லொக்கேஷனுமே வந்து அவைலபிள் இருக்குது கைஸ். ஓகேங்களா, இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.